அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது. முக்கியமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள்லாம் செய்யணும், செய்யக்கூடாது, கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க, மேலும் நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் செய்யணும், அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்க போகுது, அந்த விஷயத்துலேருந்து விடுபட என்ன மாதிரி எளிய முறையில் நீங்கள் பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனத்தில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த சிவபெருமான் கூடிய விரைவில் நிச்சயமாக நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக அவர்களிடம் தீர்வு செய்யப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடரும் கூட. மேலும் 12 ராசி ரீதியாகவும் ஜாதக ரீதியாகவும் சிறப்பான முறையில் இவர்களிடம் தொலைபேசி மூலியமாகவே நிறைய விதமான நற்பலன்கள் சொல்லப்படுதுங்க. மேலும் நீங்களும் உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பரை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி கால புருஷனுக்கு 9வது ராசியாக இருக்குது. இதன் பாகை 240 முதல் 270 வரை இருக்குது. இது ஒரு உபய ராசி அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நெருப்பு ராசியும் கூட, மேலும் ஆண் ராசி. இந்த ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தாங்க. இந்த ராசியில் மூலம் நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4 பாதங்களும், பூரடம் நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4 பாதங்களும், உத்திரம் நட்சத்திரத்தின் 1ஆம் பாதமும் இந்த ராசியில் அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரங்க தன் வேலையை தானாகவே செய்து முடிப்பாங்க. தைரியம், கடின உழைப்பு, வேலையில் விருப்பம் போன்ற குணங்கள் உடையவங்க. வாழ்க்கையில் வெற்றி பெற மனிதர்களாக திகழ்வாங்க. அன்பு, கருணை, இரக்கம் போன்ற குணங்கள் உடையவங்களும் கூட. வாழ்க்கையில் குருஸ்தானத்திற்கு உயரக்கூடிய நபர்களும் கூட. உபதேசம் செய்யக்கூடிய நிலையில் இருப்பவங்க. எளிமையை விரும்பக்கூடியவங்க. நம்பிக்கை உரிய நண்பர்கள். புத்திசாலிகள், அறிவாளிகள், நீதியும் நேர்மையும் கடைபிடிக்கக்கூடியவங்க. நீலம், மஞ்சள், சிகப்பு, ஆரஞ்சு போன்ற நிறங்கள் நன்மை தரக்கூடிய நிறங்களாக இருக்குது. வியாழன், சனி, ஞாயிறு, வெள்ளி, செவ்வாய் போன்ற கிழமைகள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய கிழமைகளாக பார்க்கப்படுது. மார்கழி மாதம், பங்குனி மாதம், சித்திரை மாதம், ஆவணி மாதம், ஐப்பசி மாதம் போன்ற தமிழ் மாதங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இரக்கம் மற்றும் கருணை உடையவங்க, அன்பானவங்க, தாமாகவே முன் வந்து பிறருக்கு உதவக்கூடியவங்க, நல்ல எண்ணங்களை உடையவங்க, எளிமை, அடக்கம், பக்தி உடையவங்க, பகட்டு இல்லாதவங்க. மேலும் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய குணங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயத்தால் அதிக மனத்துயரம் அடைவீங்க, தீர்மானம் செய்ய இயலாதவங்க, அலட்சியம், வாக்கால் பிறரை புண்படுத்துவது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை போன்ற ஒரு நல்ல உண்ணங்கள் யாருமே இருக்க முடியாதுங்க. ஸோ நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் மாற்றி பாருங்கள். நல்ல பலனும் நல்ல மாற்றத்தையும் நீங்கள் கூடிய விரைவில் உணர முடியும். அப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களானது எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைய போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் தனுசு ராசி நேயர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொருளாதார வசதி திருப்தி தருவதாக உங்களுக்கு இந்த 15 நாட்களில் காணப்படும். எதிரிகள் பணிந்து போவாங்க. ஆடை ஆபரணங்கள் சேர வாய்ப்பு இருக்குது.
இன்னும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகங்கள் கிடைக்கும். வசதி வாய்ப்புகளுக்கு குறைவு எதுவுமே இருக்காது. ஆனாலுமே உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். மேலும் மாத பிற்பகுதியில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவப்பெயர் அனைத்துமே காணாமல் போகும். குடும்பத்தில் மனைவி மற்றும் மகள்களின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நிறைய விதமான நற்பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் உங்களுடைய பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படக்கூடும். அதே போல் மாத பிற்பகுதியில் மேற்கண்ட வகையில் நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொள்வீங்க. நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களை வாங்குவீங்க. இதனால் உங்கள் குடும்பத்தில் இருப்பவங்க ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவாங்க. அவர்களால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கும் யோகம் கிடைக்கும். உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் என்றாலுமே சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். சகோதரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாக இருக்கக்கூடும். தாய் மாமன் வகை உறவில் சில தர்ம சங்கடங்களை ஏற்கொள்ள வேண்டிய நிலைகள் வரும். அதனால் பார்த்து கவனமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் இருந்துக்கோங்க. மேலும் அலுவலகத்தில் பணி சுமை அதிக அளவில் காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தடைகள் மற்றும் தாமதங்கள் ஏற்படும். அதற்கு பின்னர் அந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்பு கிடைக்காது. மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது எதிர்காலத்திற்கு உங்களுக்கு நல்லது ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடும். அதே போல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவு தான் உழைப்போ இருந்தாலுமே அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். பற்று வரவு சுமூகமாக நடைபெறும். மறைமுக போட்டிகளை முறியடிக்க நீங்கள் முயற்சி செய்வீங்க. அந்த முயற்சியிலுமே வெற்றி பெறுவீங்க. அதே போல் சக வியாபாரிகளோடு இணக்கமான சூழ்நிலை உருவாகும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடினமாக முயற்சித்தால் மட்டுமே வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்கத்தால் கௌரவிக்கப்படுவீங்க. படப்பிடிப்பு தொடர்பாக வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடு பயணங்களை மேற்கொள்ள நேரிடும். மேலும் மாணவ மற்றும் மாணவியருக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு படித்தால் மட்டுமே தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் உங்களால் பெற முடியும். நண்பர்களுடன் பழகுவதில் மிக கவனம் தேவை. சந்தேகங்களை அவ்வப்பொழுது ஆசிரியர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சற்று சிரமம் தரக்கூடிய நாட்களாகவும் மாதமாகவும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. ஆனாலுமே பெரிய அளவில் பாதிப்பு எதுவுமே இருக்காது. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அலுவலகத்தில் பணி சுமைகள் அதிக அளவில் காணப்படும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 27 மற்றும் செப்டம்பர் 2, 3, 4, 5, 13, 14. சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 6, 7 அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தேதிகளில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் அதிர்ஷ்ட தேதிகள் நான் சொல்லியிருப்பேன். அந்த தேதிகளில் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தேதிகளை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு மென்மேலும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாகவும், நீங்கள் என்ன விஷயங்களை நடத்துகிறீங்களோ அந்த விஷயங்களும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையிலையும் அமையக்கூடும். மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை நாட்களில் சனீஸ்வர பகவானுக்கு எண்ணெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வர நிறைய விதமான நற்பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் தனுசு ராசி நேயர்களாக இருந்தால் சனி பகவானுக்கு சனிக்கிழமை அன்று இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அது கூடிய விரைவிலே பார்ப்பீங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகிறது, என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயம் செய்யணும் செய்யக்கூடாது, பரிகாரமாக என்ன மாதிரி விஷயம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த பதிவுகளில் அனைத்துமே இந்த தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய வரவில் நிச்சயமாக நடத்தி வைப்பார். நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். நன்றி.